நேற்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் லிட்ரோ எரிவாயு விலைகள் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன்படி 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 300 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 3990 ரூபாவாகும். அதேபோல் 5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 120 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 1602 ரூபாவாகும். மேலும் 2.3 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 56 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 750 ரூபாவாகும். රජයෙන් ඕක ඉතින් බලන්න ඕනේ. ඉතින් මේ සාමාන්‍ය මිනිස්සුන්ට ඉෂ්ට කරන්න. රාත්‍රියේ ගේම දුන්න කොහොම හරි. මිනිස්සු ඔක මනහතයි. ආගිද වැරදිද කියන්න දන්නේ නැහැ පුතේ. ඉතින් අපි දුප්පත් මිනිස්සුනේ. අපි ඉතින් ඇවිල්ලා ඉතින් වැඩි උනත් ගන්න ඕනේනේ. වැඩි උනත් ගන්නවා. මේ විතර නෙමෙයි ඉන්දියාවත් වෙඩිනේ. රටේ ඉඳලා එන්න එපා. உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை சடுதியாக அதிகரித்துள்ள நிலையில் உள்நாட்டில் எரிபொருள் விநியோகத்தை தடையின்றி முன்னெடுப்பதற்காகவே விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டது. மக்களின் நலன் கருதி மிக குறைந்த அளவிலேயே விலையேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை 36% அதிகமாக உயர்ந்துள்ள பின்னணியில் இலங்கையிலும் எரிபொருள் விலையை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், தனியார் நிறுவனங்கள் இறக்குமதியை நிறுத்தும் அபாயம் மற்றும் உலக சந்தை நிலவரங்களை கருத்தில் கொண்டு விலை சூத்திரத்தின் அடிப்படையில் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். கம்பகா, களுத்துற, ரத்தினபுரி, பேருவள, புத்தளம் மற்றும் அனுராதபுரம் உள்ளிட்ட பல பிரதேசங்களில் நேற்று பிற்பகல் மற்றும் நேற்று இரவு வேளைகளில் மின்சார தடை ஏற்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக நாடளாவிய ரீதியில் 12,000க்கும் அதிகமான மின்சார தடைகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள மின்சார சபை தொழிற்சங்கங்கள் 40% சம்பள உயர்வை கோருவதாகவும் அந்த கோரிக்கையை நிறைவேற்றினால் மின்சார கட்டணத்தை 100% அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று NTNSP தனியார் நிறுவனத்தின் தலைவர் முசித் குமாரதுங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, தொழிற்சங்கங்கள் முன்வைத்த 64 கோரிக்கைகளில் 62 கோரிக்கைகளுக்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது. இதில் 59 கோரிக்கைகள் ஆரம்ப கட்டத்திலேயே நிர்வாகத்தினால் வழங்கப்பட்டன. எஞ்சிய 5 கோரிக்கைகளில் 3 விடயங்கள் குறித்து அமைச்சருடன் கலந்துரையாடி தீர்மானம் எடுக்கப்பட்டது. தற்போது நிலுவையில் உள்ள இறுதி 2 கோரிக்கைகள் குறித்தும் ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபை வழங்கிய அதே போனஸ் கொடுப்பனவை வழங்க இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சம்பளத்துடன் மேலதிக கொடுப்பனவாக 11,000 ரூபாவும் வாழ்க்கை செலவு கொடுப்பனவையும் சேர்த்து சராசரியாக 17,000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. 40% சம்பள உயர்வு என்பது மாதத்திற்கு 1.8 பில்லியன் ரூபாய் மேலதிக செலவாகும். அது ஆண்டொன்றுக்கு 22 பில்லியன் ரூபாவாகும். 2025 டிசம்பர் 31ஆம் தேதி நிலவரப்படி மின்சார சபையின் நட்டம் 35 பில்லியன் ரூபாவாக உள்ளது. இந்த நிலையில் சம்பளத்தை உயர்த்தினால் மக்கள் மற்றும் தொழிற்சாலைகள் மீது சுமையை ஏற்றி மின் கட்டணத்தை 100% அதிகரிக்க வேண்டி வரும். 2024 ஆகஸ்ட் முதல் நிலவிய 25% சம்பள முரண்பாடு களையப்பட்டுள்ளது. உயர் அதிகாரிகள் ஏற்கனவே 25% சம்பள உயர்வை பெற்றிருந்த நிலையில் கீழ்நிலை ஊழியர்களுக்கு 7 தொடக்கம் 10% மாத்திரமே கிடைத்திருந்தது. இது 2025 ஜனவரி 1ஆம் தேதி முதல் சீர் செய்யப்பட்டது. தற்போது இச்சலுகையை 2024 ஜனவரி முதல் அமுல்படுத்த கோருகின்றனர். இது அமைச்சரவை தீர்மானம் என்பதால் இது குறித்து ஜனாதிபதியுடன் பேசுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனைத்து கோரிக்கைகளுக்கும் தீர்வு வழங்கப்பட்டுள்ள நிலையில் எதற்காக இந்த வேலைநிறுத்தம் தொடர்கிறது என்பது புரியவில்லை என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். 2024ஆம் ஆண்டின் 36ஆம் இலக்கு இலங்கை மின்சார திருத்தப்பட்ட சட்டத்தின் பிரகாரம் 2026 மார்ச் 9ஆம் தேதி முதல் இலங்கை மின்சார சபையின் செயற்பாடுகள் உத்தியோகபூர்வமாக தனியார் நிறுவனங்களிடம் கையளிக்கப்பட்டதை தொடர்ந்து எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், லங்கா மற்றும் நேஷனல் டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க் சர்வீஸ் புரோவைடர் ஆகிய நிறுவனங்களின் முகாமைத்துவம் அனைத்து ஊழியர்களுக்கும் கடும் உத்தரவை பிறப்பித்துள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படை பதிர்வு திட்டத்தின்படி அனைத்து மின்சார சபை ஊழியர்களும் உரிய 4 நிறுவனங்களுக்கு உள்வாங்கப்பட்டுள்ளனர். தடையற்ற மின் விநியோகத்தை உறுதிப்படுத்துவதற்காக அவர்கள் சட்டப்பூர்வமாக தமது கடமைகளை நிறைவேற்ற கடமைப்பட்டுள்ளனர் என அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, 2026 பிப்ரவரி 28ஆம் தேதி வெளியிடப்பட்ட 2477 கோடு 47ஆம் இலக்க அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலின் ஊடாக மின்சார விநியோகத்துடன் தொடர்புடைய அனைத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. எனவே பணிக்கு சமூகம் அளிக்க மறுப்பது பாரதூரமான குற்றமாகும் என அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
வசதியான செயல்திறனான மற்றும் தொடர்ச்சியான பொது போக்குவரத்து சேவையை வழங்குவதே எமது எதிர்பார்ப்பு. இதற்காக வசதியான பஸ் கட்டமைப்பை நிறுவி இந்த மாதம் அதை தொடங்க நாம் எதிர்பார்க்கின்றோம். இந்த மாதம் ஜப்பான் அரசாங்கத்திடமிருந்து 8 புதிய பஸ் வண்டிகளை பெறவுள்ளோம். இதற்கு மேலதிகமாக எதிர்வரும் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்குள் கொள்வனவு செய்த பஸ்கள் கிடைக்க உள்ளன என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். நாட்டின் அனைத்து மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 199 சாரதிகளுக்கும் 342 நடத்துனர்களுக்கும் நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வு நேற்று முற்பகல் அலரி மாளிகையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் உரையாற்றுகையில் ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, ஒவ்வொரு பிரஜையும் தமது உயிர் மீது நம்பிக்கை வைத்து பஸ்ஸில் ஏறுகிறார்கள். உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்டால் யாரும் தமது பிள்ளையை பொது போக்குவரத்தில் பயணிக்க அனுமதிக்க மாட்டார்கள். பொது போக்குவரத்து கட்டமைப்பு தொடர்பில் நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டுமாயின் தற்போதைய நிலைமையை மாற்ற வேண்டும். போதைப் பொருள் பயன்படுத்திய நிலையில் எவருக்கும் பஸ்ஸை செலுத்த அனுமதிக்க கூடாது. இது தொடர்பாக தேவையான சட்டங்கள், பரிசோதனைகள் போன்ற அனைத்தும் மேற்கொள்ளப்படுகின்றன. எனவே சாரதிகள் மற்றும் நடத்துனர்களின் நடத்தை சிறந்த தரத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும். பழைய பஸ்களின் தொகுப்பை நகரங்களிலிருந்து படிப்படியாக அகற்ற தொடங்குகின்றோம். முக்கிய நகரங்களில் குறுகிய பயணங்களுக்கு பஸ்களின் தொகுப்பை உருவாக்கி பழைய பஸ்களை படிப்படியாக சேவையிலிருந்து அகற்றி வருகிறோம். இதை ஒரே நேரத்திலே செய்ய முடியாது. போக்குவரத்து சேவையை வலுப்படுத்த நமக்கு ஒரு நல்ல மற்றும் திறமையான அரசியல் அதிகாரம் தேவை. இந்த போக்குவரத்து சேவையை திறம்பட செய்ய எங்கள் அமைச்சரும் 2 பிரதி அமைச்சர்களும் மிக சிறப்பாக செயல்படுகிறார்கள். இந்த துறையை மேம்படுத்துவதில் மிகவும் ஆர்வமுள்ள ஒரு நல்ல அரசியல் அதிகாரம் உள்ளது. இந்த மாற்றத்தை அடைவதில் இது மிகவும் முக்கியமானது என்றார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலுக்கு மத்தியிலும் அடுத்த 2 மாதங்களுக்கு தடையின்றி எரிபொருள் மற்றும் எரிசக்தி விநியோகத்தை உறுதிப்படுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன் போது அவர் மேலும் குறிப்பிட்டதாவது, மத்திய கிழக்கு மோதல்களால் எத்தகைய சவால்கள் ஏற்பட்டாலும் இன்னும் 2 மாதங்களுக்கு தேவையான எரிசக்தி கையிருப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் தற்போதைய பதற்ற நிலை எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பதை உறுதியாக கூற முடியாது என்பதால் எரிபொருள் மற்றும் மின்சாரத்தை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துமாறு ஜனாதிபதி மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டில் போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் இருப்பதாக ஜனாதிபதி அண்மையில் நாடாளுமன்றத்தில் உறுதியளித்திருந்த போதிலும் திடீரென எரிபொருள் விலையை அதிகரித்தமை அரசாங்கம் மக்கள் மீது சுமத்திய அநீதி என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று விசேட அறிக்கை ஒன்றை விடுத்தே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். டீசல் 33 நாட்களுக்கும் பெட்ரோல் 27 நாட்களுக்கும் கையிருப்பில் உள்ளதாக ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். அவ்வாறான சூழலில் குறைந்த விலைக்கு கொள்வனவு செய்யப்பட்ட எரிபொருள் கையிருப்பில் இருக்கும்போது திடீரென விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டமை மக்களின் பணத்தை சுரண்டும் செயலாகும். அரசாங்கம் இறக்குமதி செய்த தரம் குறைந்த நிலக்கரி ஊழலினால் ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்டவே இந்த தன்னிச்சையான எரிபொருள் விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழலினால் இலங்கைக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்கு பொருளாதார கண்காணிப்பு குழு ஒன்றை நியமிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சரும் தொழிலாளர் அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தலைமையில் சம்பந்தப்பட்ட நிறுவன தலைவர்கள் மற்றும் துறைசார் நிபுணர்களை உள்ளடக்கிய குழுவை நியமிப்பதற்கென ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. தற்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் நிலைமையை காரணமாக உலகளாவிய ரீதியில் நிலையற்ற பொருளாதார சூழல் உருவாகியுள்ளதுடன் அதன் மூலம் இலங்கை பொருளாதாரத்திற்கும் பாதிப்பு ஏற்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மிக சிறிய சிறந்த பொருளாதாரத்தை கொண்ட இலங்கை எரிபொருள் இறக்குமதி, மத்திய கிழக்கு நாடுகளில் பணிபுரியும் புலம்பெயர் தொழிலாளர்களின் பணப்பரிமாற்றம் மற்றும் அப்பிராந்தியத்துடனான வர்த்தக மற்றும் முதலீட்டு தொடர்புகளில் தங்கியிருப்பதால் இவ்வாறான வெளிப்புற பொருளாதார அதிர்ச்சிகளுக்கு உள்ளாகும் அபாயம் காணப்படுகிறது. இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு இலங்கை பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய தாக்கங்களை தொடர்ச்சியாக கண்காணித்தல், பல்வேறு துறைகளில் ஏற்படக்கூடிய அபாயங்களை மதிப்பிடுதல் மற்றும் நிலவும் சூழலை அவ்வப்போது ஆய்வு செய்து மேற்கொள்ள வேண்டிய அவசியமான கொள்கை ரீதியான நடவடிக்கைகள் குறித்து அமைச்சரவைக்கு பரிந்துரைகளை முன்வைத்தல் ஆகிய பணிகள் இக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. கொழும்பு மாநகர சபையின் இலக்கம் 4 சுயேட்சை குழு உறுப்பினர்களான KT குருசாமி மற்றும் பல புஷ்பநாதன் ஆகியோர் கொழும்பு மாநகர சபை மேயர் ராய்கலி பல்தசார் அவர்களை நேற்று சந்தித்து கலந்துரையாடினர். இந்த கலந்துரையாடலின் போது மாநகர சபைக்குட்பட்ட பிரதேசங்களில் வாழும் மக்களின் எதிர்கால நலன் திட்டங்கள் தொடர்பாகவும் முன்னெடுக்கப்பட வேண்டிய பல செயற்திட்டங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. இதன்போது கொழும்பு மாநகர மேயர் சாதகமான பதிலை தந்ததாகவும் அவர்கள் ஸ்டார் தமிழ் செய்தி பிரிவுக்கு தெரிவித்தனர். மோட்டார் வாகன
வாகனங்களுக்கு இலக்கு தகடுகளை அச்சிடும் பணியை புதிய நிறுவனம் ஒன்றிடம் ஒப்படைப்பதற்கான ஒப்பந்தம் நேற்று கையெழுத்திடப்பட்டது. இந்நிகழ்வில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம், வீதி போக்குவரத்து மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் மற்றும் சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனத்தின் பணிப்பாளர் சபையினர் கலந்து கொண்டனர். இதன்போது கருத்து தெரிவித்த மோட்டார் நிறுவன திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க, ஒப்பந்தத்தின்படி குறித்த நிறுவனம் 3 மாதங்களுக்குள் இலக்கு தகடுகளை அச்சிடும் பணிகளை ஆரம்பிக்க வேண்டும் என குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீண்ட காலம் எடுத்ததாகவும் அமைச்சரவையின் அனுமதி மற்றும் சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் இது கையெழுத்திடப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இரு வெளிநாட்டவர்களால் மிகவும் சூட்சுமமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட பெருந்தொகை போதைப்பொருள் கடத்தல் முயற்சி சுங்க அதிகாரிகள் மற்றும் சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் முறியடிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரும் கனடா நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பதுடன் அவர்கள் 25 வயதுடைய ஆண் ஒருவரும் 29 வயதுடைய பெண் ஒருவரும் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் நேற்று காலை தாய்லாந்தின் பேங்காக் நகரிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இலங்கை சுங்க அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்ட இலக்கு வைக்கப்பட்ட சோதனையின் போது சந்தேக நபர்களின் பயண பொதிகளில் மறைத்து வைக்கப்பட்ட 32.159 கிலோகிராம் எடையுடைய குஷ் ரக போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் சந்தை பெறுமதி சுமார் 32 கோடி ரூபாய் என சுங்க அதிகாரிகள் மதிப்பிட்டுள்ளனர். தேசிய மரபாக பிரகடனப்படுத்தப்பட்டு இலங்கை மக்களின் இதயங்களில் நீங்காத இடம் பிடித்த புகழ்பெற்ற நெதுன்கமுவே விஜயராஜா யானையின் பாதுகாக்கப்பட்ட உடல் இன்று முதல் கொழும்பு தேசிய அருங்காட்சியகத்தில் பொதுமக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டது. கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையின் வரலாற்று சிறப்புமிக்க அசல பெரேராவில் அதிக தடவைகள் புனித தாது பேழையை சுமந்து சென்ற பெருமைக்குரிய இந்த கஜராஜன் கடந்த 2022 ஆண்டு மார்ச் மாதம் 7ஆம் தேதி தனது 69வது வயதில் உயிரிழந்தது. இந்நிலையில் அதன் நினைவை போற்றும் வகையில் நவீன தொழில்நுட்பத்துடன் மீளமைக்கப்பட்ட அதன் உடலை மக்கள் பார்வையிடுவதற்கான ஏற்பாடுகள் தற்போது பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் இது தொடர்பான விவரங்களை தேசிய அருங்காட்சியக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சனுஜா கஸ்தூரி ஆராய்ச்சி உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், தேசிய பொக்கிஷமாக கருதப்படும் இந்த யானையின் உடலை பாதுகாக்கும் பணிகள் மிகவும் நுணுக்கமான முறையில் முன்னெடுக்கப்பட்டது. அவை தற்போது நிறைவடைந்துள்ள நிலையில் அருங்காட்சியகத்தின் இயற்கை வரலாற்று பிரிவில் காட்சிப்படுத்தப்பட உள்ளது என்றார். இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட தேசிய அருங்காட்சியக திணைக்களத்தின் பணிப்பாளர் மனோரி குணத்திலக்க குறிப்பிடுகையில், யானையின் உடலை பாதுகாப்பதில் விசேட தோல் பதனிட முறையில் தொழில்நுட்பத்தின் ஊடாக நெதுன்கமுவே ராஜாவின் உடல் மீளமைக்கப்பட்டுள்ளது. இந்த முறைமையின் கீழ் பதப்படுத்தப்படும் ஒரு விலங்கின் உடலை சுமார் 500 ஆண்டுகள் வரை எவ்வித சேதமுமின்றி வைத்திருக்க முடியும். வருங்கால சந்ததியினர் இந்த மாபெரும் கஜராஜனின் கம்பீரத்தை கண்டுகளிக்கும் வகையில் இந்த நீண்டகால பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்றார். இத்திட்டத்திற்கான செலவீனம் குறித்து அருங்காட்சியக திணைக்களத்தின் விலங்கியல் பிரிவின் பிரதி பணிப்பாளர் லங்கானி சோமரத்ன கூறுகையில், யானையின் உடலை பாதுகாக்கும் மற்றும் மீளமைக்கும் பணிகளுக்காக மாத்திரம் சுமார் 7 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. அத்துடன் பாதுகாக்கப்பட்ட இந்த உடலை எவ்வித பாதிப்புமின்றி நீண்டகாலம் வைப்பதற்காக குளிர்சாதன வசதிகளுடன் கூடிய விசேட கண்ணாடி அறை ஒன்றும் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்த தனித்துவமான கண்ணாடி அறையை அமைப்பதற்கு மாத்திரம் சுமார் 16 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக சுமார் 23 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த தேசிய பணி நிறைவு செய்யப்பட்டுள்ளது என்றார். ஈரான் நாட்டை அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக இணைந்து வான்வழியாக கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி கடுமையாக தாக்கின. இதில் ஈரானில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களால் கரும்புகை வான்வரை பரவி வருகிறது. இந்நிலையில் அந்நாட்டில் செயற்பட்டு வரும் உலக சுகாதார அமைப்பு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானில் கருப்பு மழை பெய்துள்ளது. அமிலமழையும் அதனுடன் சேர்ந்து கொண்டது. இதனால் சுவாச கோளாறுகள், பாதிப்புகள் போன்றவை ஏற்படக்கூடும். அதனால் பொதுமக்கள் வெளியே செல்ல வேண்டாம் என்றும் வீட்டிலேயே பாதுகாப்பாக இருக்கும்படியும் அறிவுறுத்தியுள்ளது. ஈரானில் உள்ள உலக சுகாதார அமைப்பின் அலுவலகம் ஒன்று உள்ளது. அதன் அதிகாரிகள் அந்நாட்டு சுகாதார அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் அவர்கள் நிருபர்களிடம் கூறும்போது, இந்த வாரத்தில் எண்ணெயுடன் கூடிய மழை பெய்தது என எங்களுக்கு அதிக அளவில் தகவல்கள் கிடைக்கப்பெற்றன. இது மக்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடும் என அந்த அமைப்பின் செய்தி தொடர்பாளர் கிறிஸ்டியன் லிண்டமேயர் கூறினார். இத்தாலியில் 6.1 மேக்னிடியூட் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக ஜெர்மன் புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்தாலியின் மேற்கு கடற்கரையில் டைரேனியன் கடலில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. 377 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக ஜெர்மன் புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
தமது நாட்டில் நிலவும் சூழ்நிலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தேசிய கீதத்தை பாட மறுத்த ஈரான் தேசிய மகளிர் கால்பந்தாட்ட அணியின் 5 வீராங்கனைகளுக்கும் ஆஸ்திரேலியா மனிதாபிமான விசா வழங்கியுள்ளது. தமது நாட்டில் ஏற்படக்கூடிய அரசியல் அழுத்தங்கள் மற்றும் அச்சுறுத்தல்கள் காரணமாக இந்த வீராங்கனைகள் அரசியல் புகலிடம் கோரியிருந்தனர். ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பானிஸ் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஆகியோருக்கு இடையிலான கலந்துரையாடலை தொடர்ந்தே இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஆசிய கிண்ண கால்பந்தாட்ட தொடருக்கு ஆஸ்திரேலியா சென்றிருந்த ஈரான் மகளிர் அணி தென்கொரியாவுக்கு எதிரான போட்டியின் போது ஈரான் தேசிய கீதத்தை பாடுவதை தவிர்த்தது. இது ஈரான் அரசுக்கு ஆதரவான ஊடகங்களால் அவமரியாதையான செயல் என விமர்சிக்கப்பட்ட நிலையில் வீராங்கனைகளின் பாதுகாப்பு குறித்து சர்வதேச கவனம் திரும்பியது. ஆஸ்திரேலியாவினால் பாதுகாப்பு வழங்கப்பட்ட இந்த வீராங்கனைகள் மீண்டும் ஈரானுக்கு நாடு கடத்தப்பட்டால் அவர்கள் கொல்லப்படக்கூடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஆரம்பத்தில் தெரிவித்திருந்தார். அவ்வாறாயினும் ஆஸ்திரேலிய பிரதமருடனான பேச்சுவார்த்தையின் பின்னர் ஆஸ்திரேலியா இந்த உணர்திறன் மிக்க சூழலை மிக சிறப்பாக கையாளுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த துணிச்சலான பெண்களின் நிலை குறித்து ஆஸ்திரேலியர்கள் அதிர்ச்சி அடைந்ததாகவும் அவர்கள் இங்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் என்றும் பிரதமர் அல்பானிஸ் தெரிவித்துள்ளார். அணியின் ஏனைய வீராங்கனைகளுக்கும் ஆஸ்திரேலியாவில் ஆதரவு திறந்த நிலையில் உள்ள போதிலும் ஈரானில் உள்ள தமது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்கள் காரணமாக சில வீராங்கனைகள் மீண்டும் தாய்நாடு திரும்ப முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடளாவிய ரீதியில் இளம் வேகப்பந்து வீச்சாளர்களை கண்டறிந்து ஊக்குவிப்பதற்காக இலங்கை அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் லசிந்த மலிங்கவுடன் இணைந்து சிங்கர் ஸ்ரீலங்கா நிறுவனம் ஆரம்பித்துள்ள திட்டத்திற்கு 3500க்கும் அதிகமானோர் விண்ணப்பித்துள்ளனர். அவர்களிடமிருந்து 353 பேர் இந்த திட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக லசித் மாலிங்க தெரிவித்துள்ளார். வேகப்பந்து வீச்சில் திறமை வாய்ந்த 17 முதல் 22 வயது வரையான 300 பேரை தெரிவு செய்வதற்கான இத்திட்டம் குறித்து தனது சமூக வலைத்தள பக்கங்களில் மும்மொழிகளிலும் லசித் மாலிங்க அறிவிப்புகளை வெளியிட்டு வந்தார். இத்திட்டத்திற்கு 3500க்கும் அதிகமானோர் பதிவு செய்த நிலையில் பதிவு செய்வதற்காக இணைப்பை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாகவும் ஆனால் எதிர்வரும் ஏப்ரல் 14ஆம் தேதி அவ்விணைப்பு மீண்டும் திறக்கப்படும் எனவும் மாலிங்க தெரிவித்துள்ளார். அதேவேளை ஏற்கனவே பதிவு செய்த 3500 பேரிலிருந்து 353 பேர் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக மாலிங்க நேற்று அறிவித்துள்ளார். 25 மாவட்டங்களை சேர்ந்தவர்களும் அடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெரிவு செய்யப்பட்டவர்களில் 253 பேர் லெதர் போல் கிரிக்கெட் விளையாடியவர்கள் எனவும் 100 பேர் டென்னிஸ் போல் கிரிக்கெட் விளையாடியவர்கள் எனவும் மாலிங்க தெரிவித்துள்ளார்.